இதனால தான் என்னோட வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கணும். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மீ கவி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவில் உள்ள வில்லியம் அப்படிங்கிற ஒரு பையன் அவங்க தாத்தாவுடைய பழைய ஒரு பாக்ஸை கண்டுபிடிச்சிடறான். அந்த பாக்ஸை எடுத்து அவன் உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பட் ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்கள் நினைக்கிற மாதிரி அதில் தங்கம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அந்த பாக்ஸ்குள்ளே இருந்தது ஒரு மிகப்பெரிய பழைய மேப். அந்த பாக்ஸில் இருந்த மேப் எடுத்து அவன் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அப்போ தான் தெரியுது அது வெறும் சாதாரண மேப் இல்லை, அது ஒரு புதையலுக்கான மேப்னு. அந்த மேப்பை எடுத்து எப்படியாவது புதையலுக்கான ரூட்டை கண்டுபிடிச்சி புதையலை நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி ஆஸ்திரேலியாவுக்கும் போகிறான். ஏன்னா ஆஸ்திரேலியாவில் தான் அந்த புதையல் இருக்குன்னு அவனுக்கு தெரியுது. அதே மாதிரி கிளம்பி அவன் போனதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் ஒரு மிகப்பெரிய மிஸ்டீரியஸான ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே புதையலை தேடி போகும்போது மாட்டிக்கிட்டான். அந்த காட்டிலேருந்து ஒரு வழியாக எப்படியோ தப்பிச்சு அந்த புதையல் இருக்க இடத்த கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். பட் அப்போ தான் தெரியுது அது ஆஸ்திரேலியாவில் அந்த புதையலில், அந்த புதையல் தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு. சரின்னு சொல்லிட்டு திருப்பி தமிழ்நாட்டுக்கும் அவன் வரான். தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனலைஸ் பண்ணான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியுது அந்த புதையல் எங்கே இருக்குன்னா ஊட்டியில் தான் இருக்குன்னு. எத்தனை பேர் இந்த வீடியோவை ஊட்டியிலேருந்து பார்க்குறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதனால தான் என்னோட வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கணும். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட அம்மா அப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா மறக்காமல் ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. ஒடிசா கிட்ட உள்ள ஒரு பழமையான வில்லேஜில் ஒரு மிகப்பெரிய மிஸ்டீரியஸ் இருக்குது. அங்கே என்ன மிஸ்டீரியஸ்னால் அங்கே தங்க அருவி ஓடுது. அந்த தங்க அருவியை தேடுறக்காண்டி பிரவீன் அப்படிங்கிற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் அந்த ஊருக்குள்ளே வந்திருக்காரு. அதே நேரம் அந்த ஆர்கியாலஜிஸ்ட் அந்த தங்க அருவியை எப்படியா கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட விசாரிக்கிறாரு. இதை தொடர்ந்து அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மேப் கிடைக்குது. அது அந்த தங்க அருவிக்கான மேப். அந்த மேப்பை வச்சு அவரும் அதை ட்ராவல் பண்ணி போகிறாரு. பட் அவர் பார்த்தது ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர். அந்த மான்ஸ்டர் அழிக்கணும்னா ஒரு மிகப்பெரிய ஸ்வாடும் தேவை. பட் அந்த ஸ்வாடை எடுக்கிறக்கே ஒரு தனியாக ஒரு மேப் இருக்குது. அந்த மேப்பை ட்ராவல் பண்ணி திருப்பி போய் அந்த ஸ்வாடை எடுத்து தான் அந்த அரக்கனை அழிக்க முடியும். பட் பிரவீன் போய்கிட்டே இருக்கும்போது அந்த ஸ்வாடுக்கு காவலாக ஒரு மிகப்பெரிய ஸ்னேக் இருக்குது. அந்த ஸ்னேக்கை கொல்லணும்னா யாரையாவது ஒரு ஆளை அந்த ஸ்னேக் கொல்லணும். அப்போ தான் அந்த ஸ்னேக் அந்த இடத்த விட்டு போகும், அந்த ஸ்வாடும் கிடைக்கும். உடனே பிரவீன் ஒரு வயசானவரை பிடிச்சி கொல்ல வச்சிடுறாரு. இதை தொடர்ந்து அந்த கத்தி கிடச்சதுக்கப்புறம் அந்த கத்தியை எடுத்துகிட்டு போகிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்ட் 2ல சொல்கிறேன். பெங்களூரில் வாழ்கிற சூரியன் அப்படிங்கிற ஒரு டாக்ஸி டிரைவரோட ஃபேமிலி ரொம்ப மிடில் கிளாஸான ஃபேமிலி. அவர் அன்னன்னைக்கு சம்பாதிக்கிற வச்சு தான் அவங்களோட ஃபேமிலியே ரன் ஆகும். சூரியனோட பையன் ஸ்ரீபிரசாத் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாதனால ஸ்கூல்லேருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. அவன் உடனே அவங்க அப்பாட்ட இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லியிருக்கான். ரொம்ப மன உளைச்சலான சூரியன் என்ன பண்ணுறது, எப்படி காசு ரெடி பண்ணுறது அப்படின்னு ரொம்பவும் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டார். அந்த டைமில்